டெய்லர் சித்ரா. இப்போ ஒரு அழகான ஃப்ளவர் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது தான் இப்போ ஒரு வீடியோ பாருங்கள். இப்போ 3 இன்ச்சில் வந்து ஒரு கிளாத் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 6 பெடல் வந்தால் தான் அந்த ஃப்ளவர் வந்து அழகாக இருக்கும். இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இப்படி முக்கோணம் மாதிரி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு அதை வந்து 2ஆக மடிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி மடிக்கணும். மடிச்சுட்டு பாருங்கள், இந்த கரெக்டாக ஷார்ப்பாக இருக்கணும். அந்த இது மடிச்சுட்டு சென்டர் பாயிண்ட்டை இந்த மாதிரி அமுத்திட்டு அந்த சைடு இருக்கிறது இந்த மாதிரி மடிக்கணும். இந்த சைடு இருக்கிறது இப்படி மடிச்சுக்கணுங்க. மடிச்சுட்டு பாருங்கள், இந்த நீட்டாக இப்படி விரலில் இப்படி பண்ணி விட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இதழ் மாதிரி வருதுங்களா, சின்ன இதழாட்டம் வருதுங்களா, அவ்வளோதான். பாருங்கள், இது வந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்து நமக்கு எத்தனை இதழ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாங்க. இது சுடிதாரு, ப்ளவுஸு, கவுனு இந்த மாதிரி வைக்கிறதுக்கெலாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. இப்போ ஒரு ஊசி நூல் எடுத்து பாருங்கள், அந்த இது வந்து அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஒரு 2 தையல் போட்டுக்கணுங்க. 2 பக்கமும் வச்சு 2 தையல் போட்டுக்கணும். போட்டுட்டு அந்த பிசுறு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் போட்டு அந்த 6 பெட்டல் வந்து நம்ம எத்தனை எடுத்துருக்கோமோ அது எல்லாமே வந்து இந்த மாதிரி நம்ம ஊசி நூல் போட்டு நம்ம தைச்சிக்கலாங்க. தனித்தனியாக தைச்சி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி தைச்சிக்கணும். தைச்சி பாருங்கள், ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், 6 பெடல் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் வந்து ஒரு ஊசி நூல் எடுத்துங்க. அது ஃபுல்லாக வந்து 6ஐயும் வந்து நம்ம கோர்க்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த 6ஐ வந்து ஊசி நூல் வச்சு ஃபுல்லாக வந்து 6 வந்து நம்ம கோர்க்கணும். வரிசை லைனாக அந்த மாதிரி கோர்த்துட்டு அது ஃபஸ்ட்டு கோர்க்கும்போது கொஞ்சம் முன்னாடி நூல் மட்டும் விட்டுறணுங்க. ஏன்னா அது வந்து முடிச்சு போடுறதுக்காக நம்ம விட்டுறணும். பாருங்கள், இந்த மாதிரி தான். பாருங்கள், கோர்த்தாச்சு. இப்போ 6 பெடல் கோர்த்துட்டு பின்னாடி திருப்பி ஃபுல்லாக வந்து நம்ம முடிச்சு போட்டுக்கணும். பாருங்கள், அவ்வளோதான். சென்டரில் வந்து ஒரு நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் பட்டன் வச்சிட்டோம்னா பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள்.